சண்டே உருப்படியான ஒரு வேலை பண்ணேன். என்னன்னு கேட்குறீங்களா? என்னோட பசங்க பெட்ரூமில் போய் விளையாண்டாலே இந்த தலைக்காணி உரையெல்லாம் தூக்கி போட்டு அது மேலே உருண்டு பிறண்டு அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைக்காணி உரையில் இருக்க தையல் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அதை தான் உட்காந்து டெய்லரி மிஷினில் தைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் இந்த டாப்பு பார்த்தீங்கன்னா பிரிச்சு தைச்சிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாங் கவுன் மாதிரி நானே தைச்சேன். நமக்கு தான் தைக்க தெரியுமேன்னு சொல்லி தைக்க ஆரம்பிச்சேங்க. நான் தப்பாக தைச்சி முடிச்சிட்டேன். கடையில் கொடுத்து தைச்சா 550 ஆகும்னு சொல்லிட்டு நானே தைச்சேங்க. அவர்கிட்ட வேற பெருமையாக சொல்லிக்கிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா எனக்கு தான் நிறைய வேலை ஆயிடுச்சு. இப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் குக்கரில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி ஊற வச்சிருந்தா காரமணியை போட்டு வேக விட்டுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் தேங்காய் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி காராமணி வேக வச்சிருந்தால அது கூட சேர்த்துட்டோன்னா சூப்பரான குழம்பு ரெடி. சைடிஷ்க்கு கருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தேன். காலைல டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவு ஊற்றி அதில் வெங்காயம் தக்காளி கேப்சிகம் கொஞ்சமாக சீஸை துருவி விட்டு அது தோசை சுட்டு கொடுத்தேன். ஸ்நாக்ஸுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் கூட கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக சாட் மசாலா மிளகாய் இதெல்லாம் போட்டு கொடுத்து விட்டுட்டேன்.